கட்டுறாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. பூ கட்டி சாமிக்கெல்லாம் போட்டு அலங்காரம், ஒரு பூஜை அறைய டெக்கரேட் பண்ணி விளக்கேத்தி சாமி கும்பிடுறது. ஒரு பண்டிகை நாட்கள்ல எவ்ளோ ஒர்க் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் பாராட்டணும். ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்ண பண்ண பிள்ளைங்களும் அதே அப்ரிசியேஷன் பண்ணும்போது, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருப்பாங்க அவங்க லைஃப்ல. ஸோ, அப்ப என்ன பண்ணலாம்னா, "நீ இன்னைக்கு வந்து இந்த பிக்கிள் ரொம்ப நல்லா போடுற. இதே நீ பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம்." இப்படி ஒவ்வொருத்தர், "இல்ல நீ குக்கிங் நல்லா பண்ற. இது நம்ம வேற வீடியோ எடுத்து ப்ரமோட் பண்ணி இப்ப நெறைய பசங்க, மென்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்க டேலண்ட் என்ன நம்ப என்ன நெனைக்கிறோம்னா, நான் காலேஜ்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். நல்லா டான்ஸ் பண்ணுவேன். அது உங்க பேஷனா எடுத்து நீங்க லைஃப் லாங் கொண்டு போறீங்க. அதுல உங்களுக்கு வருமானம் எடுத்தா அது நீங்க டேலண்டட் அது வேற வழி. ஆனா, நான் அப்ப அது பண்ணியிருந்தேன். இப்ப போச்சேன்னு சொல்லாம, இப்ப உங்க கையில என்ன இருக்கு? இந்த நிமிஷத்துல என்ன பண்ண முடியும்? இப்ப எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஹஸ்பண்ட் இருக்காங்க. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அத வச்சு நான் எப்படி அ ஃப்ரெண்ட் போகிறது. இப்ப அவங்க வந்து அப்படி பண்றதால தான், நம்மளோட நிம்மதியா போய் லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம சாப்பிட்டு ஸ்கூல் போய், காலேஜ் போய், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போய் வராங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள என்ன வேணும்னா, நான் பெரியவன், நீ சிறியவன், நீ சின்ன ஒர்க் பண்ற, நான் பெரிய ஒர்க் பண்றேன்ல. ஒருத்தர லவ் பண்ணணும், கேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது இருந்ததுனாலே நம்மளோட இந்த டாபிக் டேலண்டட் டாபிக் ஒரு ஆர்கியூமென்ட்டே வராது. இது என்னோட நம்பிக்கை. தேங்க் யூ. ஆத்மன்.